வணக்கம். ஜல்லிக்கட்டு தடைன்னு நினைக்கிற அரசியலும் சூழ்ச்சியும் அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு ஒரு இயக்கம் சொல்லிட்டு இருக்கு. அந்த இயக்கம் பண்ணுற வேலையை மட்டும் கொஞ்சம் பாருங்க. 2011 மகாராஷ்டிரா 7000 மாடுகள் உழவு மாடுகளை அதுக்கு பதிலாக டிராக்டரை பயன்படுத்த சொல்லி இவங்க கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணவே சொன்னாங்க. அந்த 7000 மாடுகளோட கதி என்ன? இது முதல் கேள்வி எங்களுக்கு. குதிரை பந்தயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குதிரை பந்தயத்தை தொடர்ந்து ஒரு குதிரை தோத்து வந்துச்சுன்னீங்களே, அந்த குதிரையை கொள்றது வழக்கம் தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஏன் அவங்க கேள்வி கேட்கலாம்? ஏன்னா அது பணக்காரங்களோட விளையாட்டு, இது ஏழைகளோட விளையாட்டு. அதுதாங்க வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் பேக்கெட் திங்கி மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடையும் பேக்கெட்டுக்குள்ள அடிக்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது இந்த பால் வியாபாரத்தில் தான். ஜல்லிக்கட்டை அவங்க தடை செய்யணும், அழிக்கணும், இது மேலே எங்களுக்கு அக்கறை இருக்குது, இதெல்லாம் சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களோட விருப்பம், அவங்களோட நோக்கம் எல்லாமே அவங்களோட வியாபாரத்தை பால் ரீதியாக இங்கே நம்ம நாட்டில் கொண்டு வர்றதுக்காக அதுக்கு ஜல்லிக்கட்டை தடை செய்யணும், ஜல்லிக்கட்டை தடை செய்யறது நடக்குங்க. அதுதாங்க அவங்க நோக்கம். இது வெறும் டீசர் தாங்க. ஜனவரி 8ஆம் தேதி எங்களுக்கு தெரிஞ்ச முழு விவரத்தை அவங்க முன்னாடி நான் கொண்டு வரோம். அது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.